நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ ரொம்பவே மனசொடைஞ்சு போய் பேச ஆரம்பிச்சுறாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட மனசுக்குள்ள இப்போ ஆறாத ரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரியா கிட்ட எல்லாத்தையுமே அதாவது தான் லவ் பண்ற விஷயத்துலருந்து எல்லாத்தையுமே சொல்லி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா ஓகே சொல்ற நெலைமையில இருந்துமே கூட, இப்போ எனக்கு உங்கள புடிச்சிருக்கு. ஆனா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி, அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போய் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இத கேட்கும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அ கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு என்னென்னமோ நெனச்சாங்க. இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கே அப்டின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு கார்த்திக் கிட்ட அதாவது கார்த்திக் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தோடையும், அது மட்டும் இல்லாம பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா இப்டி மிஸ் பண்ணிட்டோமே அப்டின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்தோட ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கடைசில இந்த மாரி தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியா கூட்டிட்டு போய் பேசுறேன், ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து போனீங்க கார்த்திக். என்னாச்சு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது தான் விஷயத்த எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பிரியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாம் அத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு அதாவது பிரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட பழகியிருக்க மாட்டேன், பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றது எதையுமே கேட்காம போயிட்டா. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு பிரியாவ அடிச்சு, அந்த ஒரு பொது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவமானப்படுத்துனது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அந்த அஞ்சலிய ஒண்ணுமே பண்ண முடியலையே. அஞ்சலிய எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அறுத்து விட்டுட்டு, ஆ நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா கூட சந்தோஷமா வாழலாம்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தலைகீழா நடந்துட்டு இருக்குண்ணே. எல்லாமே முடிஞ்சது. அவ்வளோதான். என் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே பொண்ணுன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மனசொடைஞ்சு போய் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.